அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் ஃபாதர் ரூபன் மரியாம் பிள்ளை. ஊடகவியல் கற்போம் என்ற தலைப்பில் ஆற்றுகின்ற ஊடகவியல் விரிவுரைகளில் இதுவும் ஒன்று. ஏற்கனவே முதலாவது என்னுடைய விரிவுரையை ஆற்றியிருந்தேன். பலர் அதனை பார்த்திருக்கிறார்கள், பலர் அதற்கு குறிப்பு தெரிவித்திருக்கிறார்கள், பலர் அதனை தொடர்ந்து தரும்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். செய்வேன், கட்டாயம் செய்வேன். இன்றைய தினம் எவ்வாறு இந்த ஊடகவியல் கற்போம் என்ற பகுதியை நான் ஆரம்பித்தேன் என்பதை என்னுடைய முதல் விரிவுரையில் தெரிவித்திருந்தாலும் இப்போது மிகவும் சுருக்கமாக தெரிவித்துக்கொண்டு இன்றைய விடயத்திற்கு செல்வோம். 2 ஊடகவியல் மாணவர்கள் தங்களது உயர்தர பரீட்சைக்கு ஆசிரியர் தலையங்கம் பற்றிய ஒரு கேள்வி வரும் என்று அறிந்திருக்கிறோம், எங்களுக்கு உங்களுடைய புத்தகத்தை தாருங்கள் என்று வந்தார்கள். நான் கொடுத்தேன், இலவசமாகவே கொடுத்தேன். நான் அவர்கள் சொன்ன விடயம், இந்த பெரிய புத்தகத்தை இந்த 4 நாளில் என்னென்று ஃபாதர் வாசிக்கிறது. அப்போது என்னுடைய மனதில் ஒரு எண்ணம் உருவானது. அவர்கள் கேட்டார்கள், நாங்கள் வாசிக்காமலே கேட்டுக்கொண்டு வேகமாக அதை பெற்றுக்கொள்ள எதுவும் வழி இருக்கா, எதுவும் CD வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அதனால் தான் நான் இதனை வெளியிடுகிறேன் என்று என்னுடைய கடந்த விரிவுரையில் தெரிவித்திருந்தேன். ஆசிரியர் தலையங்கம் ஒரு அறிமுகம் என்ற அந்த தலைப்பில் நான் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறேன். ஆசிரியர் தலையங்கம் ஓர் அறிமுகம், இன்ட்ரடக்ஷன் டு எடிட்டோரியல்ஸ் என்று அது போடப்பட்டிருக்கின்றது. இந்த அட்டைப்படத்தில் நிற்பவர் என்னோடு நிற்கின்ற ஜார்ஜ் புஷ். கொழும்பு மோதரை கடற்கரையில் இந்த புகைப்படத்தை நானே எடுத்தேன். அவருடைய முகம் தெளிவாக இல்லை, அதற்கு ஒரு காரணமும் உண்டு. படத்தை இருட்டாக எடுத்திருக்கிறேன், அதற்கு ஒரு விளக்கமும் உண்டு. ஆசிரியர் தலையங்கம் யார் எழுதினார், யாருடைய முகம் முன்வர வேண்டும் என்ற நோக்கங்களோடு எழுதப்படுவதில்லை. முகம் தேவையில்லை, விடயம்தான் தேவை. ஒரு ஆசிரியர் தலையங்கம் ஒரு ஆசிரியர் குழுவால் அல்லது தனியான ஆசிரியரால் அல்லது விசேட விதமாக குறிப்பிடப்படுகின்ற குழுவினரால் எழுதப்பட்டாலும் அது பத்திரிகையுடைய கருத்தாகவே சொல்லும். ஆனபடியால் முகங்கள் தேவையில்லை. அதனைத்தான் இந்த இருட்டான படம் தெளிவாக்குறது. ஜார்ஜ் புஷ் எங்களோடு இருந்து எங்களுக்கு பல உதவிகளை செய்தவர். பின்புறத்திலே எடிட்டோரியல் இதனை நான் என்னுடைய முதலாவது புத்தகத்திலே எழுதியிருந்தேன். அது மிகவும் பொருத்தமாக அமைகிறது. இந்த படமும் மோதிரை கடற்கரையில் எடுக்கப்பட்டது. இதன் பின்னணியில் நிற்பவர்கள் ஸ்டானிஸ்லஸ் ஞானராஜ், ஜார்ஜ் புஷ், எங்களுடைய கொழும்போடு இருக்கின்ற அமீர். இந்த புத்தகத்தை நான் என்னுடைய 9வது புத்தகமாக 2011ஆம் ஆண்டு வெளியிட்டிருந்தேன். என்னுடைய 2001ஆம் ஆண்டு முதல் இற்றை வரை நான் ஒரு 15 ஊடகவியல் நூல்களை எழுதியுள்ளேன். குறிப்பாக 2008ஆம் ஆண்டு முதல் 11ஆம் ஆண்டு வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய புலமை பரிசிலோடு நான் இங்கிலாந்தில் கலாநிதி பட்ட ஆய்வை மேற்கொண்ட காலம் தவிர மற்ற காலம் எல்லாம் நூல்களை நான் காலத்து காலம் வெளியிட்டு கொண்டே வந்திருக்கிறேன். இப்போ பல நூல்கள் என்னுடைய கைவசம் உள்ளன, அவை விரைவில் வெளிவரும். 2011ஆம் ஆண்டு என்னுடைய குருத்துவ 25வது ஆண்டு வெள்ளி விழா ஆனபடியால் இந்த புத்தகத்தை வெளியிடுகிற போது என்னுடைய மனதில் இந்த புத்தகத்தை என்னுடைய சக குரு மாணவர்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும், குருக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் பின்னர் என்று நான் நினைத்தேன். நாங்கள் 7 பேர் இதோ இருக்கிறார்கள். அந்த 7 பேரும் ஃபாதர் சந்திரன் ஜெயசாசன் தொம்மியப்பு, ஃபாதர் ஜெராட் சபரிமுத்து, ராஜேந்திரம் ஸ்டாலின், சந்திரபோஸ் குரூஸ் OMI, செபாஸ்டின் நிக்லஸ் OMI, கிறிஸ்டி செல்வராஜா திருவிழா பணிகொரு சபை,
வருத்தத்துக்குரிய விடயம் இன்று அவர் எங்களோடு இல்லை. அவருடைய ஆன்மா அமைதியில் இளைப்பாறட்டும். இந்த புத்தகம் 2 பகுதிகளை கொண்டது. முதலாவது பகுதியிலே ஊடகவியல் சார்ந்த விடயங்களை சொல்லியிருக்கிறேன். 2வது பகுதியிலே நான் பாதுகாவலன் பத்திரிகையின் ஆசிரியராக 10 ஆண்டுகள் பணியாற்றிய காலத்தில் 97-2007 காலப்பகுதியில் எழுதிய ஆசிரியர் தலையங்கங்களுடைய முக்கியமானவற்றை முழுதையும் போட எனக்கு இடம் கிடைக்கவில்லை, போட்டிருக்கிறேன். அதேவேளை இந்த புத்தகத்தில் நான் போட்டிருக்கிற இன்னும் ஒன்று, இந்த ஆசிரியர் தலையங்கங்கள் பற்றி மற்றவர்கள் எழுதின விடயங்கள் ஆகும், எழுதின நூல்கள் ஆகும். ஊரடங்கு வாழ்வு மிகவும் பெயர் பெற்ற ஒரு புத்தகம். ஈழநாடு பத்திரிகையில் பணியாற்றிய நானா சபாரத்னம் அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் தலையங்களை இணைத்திருந்தார். அந்த ஒரு உயிர் தானா உயிர் கோபாலரத்னம் கோபு எழுதியிருந்தார், தன்னுடைய ஆசிரியர் தலையங்களை தொகுத்திருந்தார். ஃபாதர் ஆண்டன் மத்தாயஸ் அவரும் இப்போது எங்களோடு இல்லை. அவரும் பாதுகாவலன் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தபோது எழுதிய ஆசிரியர் தலையங்களை தொகுத்து வெளியிட்டிருந்தார். அவற்றை விட தினக்குரல் பத்திரிகையின் திரு தனபாலசிங்கம் அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் தலையங்களை இணைத்து வெளியிட்டிருந்தார். அதன் பின்னர் நானும் அவருடைய பாதையையும் பணியையும் பார்த்து இதில் வெளியிடுகிறேன். ஆனால் இதில் முக்கியமான விடயம் நான் ஏற்கனவே சொன்னது போல் இது 2 பகுதிகளை கொண்டது. இதனுடைய முதல் பகுதியிலே ஆசிரியர் தலையங்கம் பற்றிய பல விடயங்களை சொல்லியிருக்கிறேன். 2வது பகுதியிலே என்னுடைய ஆசிரியர் தலையங்கள் சிலவற்றை இணைத்திருக்கின்றேன். எடிட்டோரியல் என்று நான் சொன்னேன். ஏடு இடுபவர்கள் எழுதுகின்ற இயல் எடிட்டோரியல். அது யார் எழுதினாலும் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அது யார் எழுதினாலும், யாரால் எழுதப்பட்டாலும், எந்த குழுவினர் எழுதினாலும் அது ஆசிரியருடைய பத்திரிகையுடைய கருத்தாகவே வரும். அது ஒரு தனிப்பட்ட கருத்தல். ஆனபடியால் தான் ஆசிரியர் தலையங்கங்களுக்கு பெயர் போடப்படுவதில்லை. சில வேளை விசேட விதமாக நான் பாதுகாவலன் பத்திரிகையில் தொடக்கியது போன்று கிறிஸ்மஸ் புதுவருட வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற போது பெயரை போடுவதுண்டு, மற்றும்படி பெயர் போடுவதில்லை. இந்த வேளையில் ஒன்றை குறிப்பிட வேண்டும். சில கத்தோலிக்க பத்திரிகைகள் ஆசிரியருடைய பெயரை போடுகின்றன, பொறிக்கின்றன. ஆனால் உண்மையில் பாதுகாவலன் பத்திரிகையோ கத்தோலிக்க பத்திரிகைகளோ எந்த மறை மாவட்டத்தை, எந்த மறை குழுவை பின்புலமாக கொண்டு வருகிறதோ அவருடைய கருத்தாகவே அந்த ஆசிரியர் தலையங்கம் எடுக்கப்பட வேண்டும். இந்த ஆசிரியர் தலையங்கம் பற்றி நான் சொல்லுகின்ற போது முதலில் தெளிவாக்க வேண்டிய ஒரு கருத்துண்டு. தலைப்பு, தலையங்கம் இரண்டுமே எங்களுக்கு ஒன்றுதான். எங்களுக்கு என்று சொல்கிற போது இலங்கை தமிழர்களை நான் குறிப்பிடுகிறேன். ஏனென்று சொன்னால் இந்தியா தமிழர்கள் இதை பாவிக்கிற விதத்தில் ஒரு வேறுபாடு உண்டு. தலைப்பு, தலையங்கம் என்பது 2 எங்களுக்கு கொண்டுதான். ஆனால் இந்தியாவில் ஆசிரியர் தலையங்கத்தை தலையங்கம் என்று அழைப்பார்கள். தலைப்பு வேறு, தலையங்கம் வேறு என்று அங்கு பிரிக்கப்படுகிறது. எங்களுக்கு ஒரு கட்டுரையை தந்து இதுக்கு ஒரு தலைப்பு எழுது என்று சொன்னாலும் ஒன்றுதான், ஒரு தலையங்கத்தை எழுது என்றாலும் சொன்னாலும் ஒன்றுதான். ஆனால் இந்தியாவில் தலையங்கம் என்கின்ற போது தலையான அங்கம், பத்திரிகையுடைய மிகவும் தலையான பகுதி என்ற கருத்துப்பட அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனபடியால் என்னுடைய இந்த புத்தகத்திலும் மற்ற புத்தகங்களிலும் இனி வேற புத்தகங்களிலும் இந்த தலையங்கம், தலைப்பு என்கின்ற வருகின்ற குழப்பத்தை காட்டாமல் ஆசிரியர் தலையங்கம் என்றே நான் பாவிக்க இருக்கிறேன். இந்த புத்தகம் 13-14 அத்தியாயங்களை கொண்டது. ஒவ்வொன்றையும் சுருக்கமாக, விளக்கமாக, அதேவேளை விரிவான விதமாக நான் உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். இந்த முதலாவது இயலில் நான் சொன்ன விடயத்தை சுருக்கிக் கொண்டு நான் இந்த விரிவுரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். எடிட்டோரியல் என்று நான் எழுதினேன். எடிட்டோரியல் என்ற அந்த ஆங்கில என்ன மொழிபெயர்ப்பு எனக்கு சொல்ல தெரியாது, மொழிபெயர்ப்பு தெரியாது, அதோடு பொருந்தி கொண்டு செல்கின்றது. நானா சபாரத்னம் என்பவர் எனக்கு இதை பற்றி எழுதுகின்ற போது
விபுலானந்தர் ஷேக்ஸ்பியரை சகசிப்பியர் என்று மொழிபெயர்த்தது போன்று இருக்கிறது என்று சொல்லியிருந்தார். என்னவோ எனக்கு தெரியாது. அடுத்தடுத்த இதழ்களில் தொடர் விடயங்களை பார்ப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் எங்களுக்கு துணை புரிந்த, நான் நெடுக சொல்லாவிட்டாலும் அவர் பெயரே வருகின்ற மரிதாஸ் நியூட்டன் சில்லாலியை சேர்ந்தவர், பிஷப் சவுந்தரம் மீடியா சென்டர், பிஷப் ஜஸ்டின் மீடியா லைப்ரரி அண்ட் ரிசர்ச் சென்டர் இணைப்பாளராக பணியாற்றுகிறவர், ஊடக தூதுமடல் பத்திரிகையின் சஞ்சிகையின் துணை ஆசிரியராக. ஊடக தூதுமடல் எங்களுடையது 3 மாதங்களுக்கு ஒரு தடவை வெளிவருகிறது. 2 இதழ்கள் வெளிவந்துள்ளன, 2 சஞ்சிகைகள் வெளிவந்தன, அவை தொடர்ந்து வரும். அதனுடைய இணைப்பாசிரியராகவும் இருந்து இவர் பணியாற்றுகிறார். அவரே இந்த நிகழ்ச்சிக்கான ஒழுங்கமைப்புகள், படப்பிடிப்புகள் எல்லாவற்றையும் செய்தார். நன்றி தெரிவிக்கின்றேன். கேளுங்கள், பயன்பெறுங்கள். புத்தகங்கள் தேவை என்றால் தொடர்பு கொள்ளுங்கள். பார்த்து படித்து பயன்பெறுங்கள். இது தொடர்பாக ஏதாவது விடயங்கள் தெரியப்படுத்த வேண்டுமென்றால் இது வெளிப்படுத்துகிற இடத்திலோ அல்லது மின்னஞ்சலிலோ நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். நன்றி அன்பு நெஞ்சங்களே, வணக்கம், சந்திப்போம்.